மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான சம்பவம் நெஞ்சை பதற வைப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். குற்ற செயல்கள் நடக்கும் நிலையில் முதலமைச்சர் விளம்பர போட்டோ ஷூட்டிங் சுற்றுலாவில் இருப்பதாகவும் இபிஎஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான செய்தி நெஞ்சை பதற வைப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இபிஎஸ்சியினுடைய இந்த கண்டனம் குறித்தான கூடுதல் விவரங்கள். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில 4ஆம் வகுப்பு மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரக்கூடிய செய்தி நெஞ்சை பதவிக்க செய்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்கள் அதிலும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் இந்த ஆட்சியில அதிகரித்திருக்கிறது. எந்த விதமான அச்சமுமின்றி இது போன்ற செயல்களை செய்து வரக்கூடியது வேதனை அளிக்கிறது என்றும் இது கடுமையான கண்டனத்திற்கு உரியது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் பல்வேறு குற்ற செயல்கள் நடந்து வரக்கூடிய இது போன்ற சம்பவங்களை கண்டும் காணாமல் இருப்பது வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இதே வேளையில விளம்பர போட்டோ ஷூட்டுக்கும் சுற்றுலாவுக்கும் தரக்கூடிய அந்த நேரத்தை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமிக்கு படிக்கக்கூடிய பள்ளியில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு ஒரு ஆட்சியை இந்த அரசு நடத்தி கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் மாவட்டத்திலே நடந்திருக்கக்கூடிய இந்த கொடுமைக்கு என்ன பதில் வைத்திருக்கிறது இந்த அரசு என்ற கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர் அதே பள்ளியில் பயிலக்கூடிய மற்றொரு மாணவியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் அவர் காவல்துறையில் புகார் அளித்ததாகவும் செய்திகள் வருகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டில் தொடர்புள்ளவர்களா அல்லது வேறு பலர் இருக்கிறார்களா என முறையாக விசாரித்து இது தொடர்புள்ள அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கின்றார். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.